சென்னையில் 13 வயது சிறுமியை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கிய போக்குவரத்து காவலர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இவ்விவகாரத்தில் 16 வயது சிறுவன் உட்பட மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யார் அந்த சிறுவன்? கைது செய்யப்பட்டவர்கள் யார்? நடந்தது என்ன? பார்க்கலாம். சென்னையில கடந்த 25ஆம் தேதி மயிலாப்பூரை சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருத்தவங்க காணாம போயிருக்காங்க. இது குறித்து சிறுமியுடைய தாயார் 26ஆம் தேதி மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேர்ல காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது ஒரு 16 வயது சிறுவனுடைய வீட்டுக்கு அந்த சிறுமி போனது தெரிய வந்திருக்கு. உடனடியா அந்த சிறுவனுடைய வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அந்த சிறுவனும் காணாம போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சிறுமி வீட்டுக்கு வந்தப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுடைய தாயார், அப்பவே நான் அந்த சிறுமிய திட்டி வெளியே அனுப்பிட்டேன், அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காவல்துறையினருக்கு அந்த தாய் மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனடியா அந்த தாயுடைய செல்போனை சோதனை செய்து பார்த்திருக்காங்க. யாருடனெல்லாம் இவங்க கடைசியா தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கறத ஆய்வு செய்து பார்க்கும்போது கடலூர்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணுக்கு தொடர்ந்து இவங்க அதிகமா பேசிக்கிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. உடனடியா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண காவல்துறையினர் கடலூர் போய் பார்த்தப்ப 13 வயது சிறுமியும் 16 வயது சிறுவனும் அங்கதான் இருந்திருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. உடனடியா அவங்கள சென்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ சிறுமி கிட்ட விசாரணை நடத்தப்பட்டப்பதான் பல தகவல்களை அவங்க கூறியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கடந்த 25ஆம் தேதி இரவு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அவருடைய ஆண் நண்பரான இந்த 16 வயது சிறுவனை பார்க்க போயிருக்காங்க. ஆனா சிறுவனுடைய தாயார் சிறுமிய வீட்டுக்குள்ள சேர்த்துக்காம வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி கூறியிருக்காங்க. இதன் பிறகு சிறுமி நள்ளிரவு நேரத்துல தனியா மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா ரோந்து பணி காவலர் ஒருவர் வந்திருக்கார். அவரு இந்த சிறுமி ஏன் தனியா நிக்கிறா அப்படின்னு கேட்கவும் விவரத்தை கூறியிருக்காங்க சிறுமி. உடனடியா உன்னை உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கார்ல ஏற சொல்லியிருக்கார். காவலர் தானே அப்படின்னு நம்பி அந்த சிறுமியும் கார்ல ஏறி இருக்காங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போகல. மாறா பட்டினம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் பூத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கார். அங்க வச்சு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கார். சிறுமி கத்தி கூச்சலிடவே திரும்பவும் அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாகனத்துல ஏத்தினவரு வாகனத்துல வைத்தும் அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கார். இந்த நிலையில தான் மறுபடியும் மயிலாப்பூர்ல இருக்க ஒரு பகுதியில அவரை இறக்கி விட்டுட்டு திரும்ப போயிருக்கார். இதனை தொடர்ந்து காலையில இது அனைத்தையும் தன்னுடைய ஆண் நண்பருக்கு அந்த சிறுமி சொல்லி இருக்காங்க. 16 வயதான அந்த ஆண் நண்பர் சிறுமியை கூட்டிட்டு கடலூர் போயிருக்காரு. கடலூர் கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அங்க வைத்து இந்த 16 வயது சிறுவன் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கார். இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் அந்த போக்குவரத்து காவலர் யார் அப்படின்னு ஆய்வு செய்தப்பதான் ராமன் அப்படிங்கிற போக்குவரத்து காவலர் தான் சிறுமி கிட்ட அத்துமீறி இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனடியா அவரை கைது செய்து சிறுமி கிட்ட அடையாளம் கேட்டிருக்காங்க. ராமன் தான் தன்னை பாலியல் தொல்லைக்கு ஆட்படுத்தினார் அப்படின்னு சிறுமியும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டுமல்ல, சிறுமி காணாம போனதை கேட்டப்போ 16 வயது சிறுவனுடைய தாய் கடலூருக்கு அனுப்பி வைத்தது மட்டும் இல்லாம இதை மறைக்கிறதுக்காக காவல்துறையினர்கிட்ட பொய்யும் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல சிறுமிய பாலியல் தொல்லைக்கு ஆட்படுத்தின போக்குவரத்து காவலர், பாலியல் வன்கொடுமை செய்த 16 வயது சிறுவன், அதை மறைக்க உடந்தையாயிருந்த சிறுவனுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. இந்த வழக்கின் மீதான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.